வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்றைக்கி நம்ம மகாபிரிவா மகிமையில் அப்பா நாகு நாளைக்கு விடிக்காலம்பரை 3:30 மணிக்கெல்லாம் நான் ஏந்திருந்து ஸ்நானம் பண்ணியாகணும், நீ ஞாபகம் வச்சுக்கோ என்று பெரியவா சொன்னதை தெரிந்து கொள்ளலாம். புதுக்கோட்டையில் முகாம். மெயின் ரோட்டில் இருந்த பெரிய சத்திரத்தில் தங்கியிருந்தா பெரியவா. இரவு கால பூஜை முடிந்ததும் தனக்கு கைங்கரியம் பண்ணும் நாகராஜனை கூப்பிட்டு, அப்பா நாகு நாளைக்கு விடிக்காலம்பர 3:30 மணிக்கெல்லாம் நான் ஏந்திருந்து ஸ்நானம் பண்ணியாகணும், நீ ஞாபகம் வச்சுக்கோ என்று சொன்னார். உத்தரவு பெரியவா. சரியா 3:30 மணிக்கு ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கரன்னு நாமாவளி கோஷம் பண்ணுறேன் பெரியவா என்றான் பவ்யமாக. நம்மட்டு சிரிப்பு சிரித்து கொண்டே 3:30 மணிக்கு உங்களை எழுப்பி விட்டுடுறேன்னு சொன்னால் அவ்வளவு நன்னா இருக்காதுங்கிறதால ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர சொல்கிறேன்னு சொல்கிறியாக்கோ. சரி, அப்படியே பண்ணு என்றார் பெரியவா. ராத்திரி 11 மணி. எல்லாரும் படுத்து கொண்டாயிற்று. பெரியவாளும் சயனத்துக்கு போய்விட்டார். நாகுவுக்கு ஒரே கவலை. அங்கே எங்கேயும் கடிகாரமே இல்லை. அவனிடம் இருப்பதோ அவனுடைய மாமா பூணூல் கல்யாணத்துக்கு ப்ரெசன்ட் பண்ணின பழைய வாட்ச். அது கூட பழைய ட்ரங்கு பெட்டிக்குள் இருக்கு. ஏனென்றால் பெரியவாளுடன் இருக்கும்போது கட்டிக்கொள்வது அவ்வளவு நன்றாக இருக்காது என்பதால் தான். தானும் படுத்து தூங்கிவிட்டால் பெரியவாளை எப்படி எழுப்ப முடியும், என்ன பண்ணுவது என்று யோசனை. நேராக போய் தன் பொட்டியில் இருந்த வாட்சை எடுத்துக்கொண்டான். சத்தமில்லாமல் விஷ்ணு சகசரநாம பாராயணம் பண்ண ஆரம்பித்தான். பல தடவை பண்ணினான். சரியாக மணி 3:30. கைகளை கட்டிக்கொண்டு பெரியவா சயன அறை வாசலில் நின்று கொண்டு சன்னமாக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர என்று நாமாவளி போட்டான். சிறிது நேரத்தில் சாக்ஷாத் பரமேஸ்வரனான பெரியவா மந்தகாசத்தோடு வெளியே வந்து அவனுக்கு மட்டும் விஸ்வரூப தரிசனம் கொடுத்தார். எப்பேற்பட்ட பாக்கியம்! ஸ்நானத்துக்கு ஏற்பாடு பண்ணினான் நாகு. அடுத்தடுத்த நாட்கள் இதே மாதிரி இரவு முழுக்க பாராயணம். சரியாக 3:30 மணிக்கு ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர நாமாவளி. பெரியவாளுடைய காண கிடைக்காத விஸ்வரூப தரிசனம் என்று நாகு திக்குமுக்காடி போனான். ஆனால் பெரியவாளின் மேலிருந்த பிரேமை அவனுக்கு பலத்தை கொடுத்தது. 4வது நாள் இரவு வேஷ்டியில் வாட்சை சொருகி கொண்டு சகசரநாம பாராயணம் பண்ணி கொண்டிருந்தவன் பாவம் தன்னை எறியாமல் தூங்கிவிட்டான். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மதுரமான தெய்வீக துவனி அவனை எழுப்பியது. தூக்கி வாரி போட்டபடி எழுந்தான். எதிரே கருணை ததும்ப சிரித்தபடி அவனை தேடி வந்து விஸ்வரூப தரிசனம் தந்தார் அந்த பரமேஸ்வரன். மிகுந்த வாத்சல்யத்துடன், குழந்தே, மணி சரியா 3:30 ஆறுதுடா, பா அசதியில் பாவம் நீ தூங்கி போயிட்ட போல இருக்கு. பாவம் உனக்கும் நாள் பூரா கைங்கரியம் சரீர சிரமம் இருக்குமோன்னு என்று சிரித்தபடி சொல்லிவிட்டு வாசல் பக்கம் போனார் பெரியவா. வாட்சை பார்த்தால் 3:30. இவனுக்கோ ஒரே ஆச்சரியம். வாட்சை பார்க்காமலேயே பெரியவா எப்படி கரெக்டாக 3:30ன்னு சொன்னார். மறுநாள் பக்கத்தில் பித்தளை சொம்பில் ஜலத்தோடு அமர்ந்தவன் கண்ணில் ஜலத்தை விட்டு அழம்பிக்கொண்டு பாராயணம் பண்ணி கொண்டிருந்தான். 2:30 மணி வரை ஓட்டிவிட்டான். பாவம் தன்னை எறியாமல் தூங்கிவிட்டான். முந்தின நாள் போலவே பெரியவா வெளியில் வந்து இவன் தூங்குவதையும் பக்கத்தில் சொம்பில் ஜலம் இருந்ததையும் கண்டு சிரித்துக்கொண்டே நாமாவளி போட்டு அவனை எழுப்பினார். மணி சரியாக 3:30. ஆச்சரியத்தின் உச்சிக்கே போய்விட்டான் நாகு. அன்று மத்தியானம் மெதுவாக பெரியவா முன்னால் போய் நின்றான். என்னடா நாகு, நமஸ்காரம் பண்ணிட்டு நிற்கிறத பார்த்தா ஏதோ என்கிட்ட கேட்கணும் போல இருக்கே, என்ன தெரியணும் கேளு என்று சொன்னார்
பெரியவா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பெரியவா என்றான் அவன். எனக்கு தெரியும், 2 நாளாக நாம் தூங்கி போயிடுறோமே. பெரியவா எப்படி அவ்வளவு கரெக்டாக 3:30 மணிக்கு எழுந்துட்டு வரார்? அவர்கிட்ட கடிகாரம் கூட கிடையாதே, எப்படி முழிச்சுக்கிறார் அப்படின்னு தானே குழம்பிட்டு இருக்க இல்லையா பின்ன என்றார் பெரியவா. ஆமாம் பெரியவா, என்னன்னே தெரியல, 2 நாளாக என்னையும் அறியாமல் தூங்கிடுறேன். பெரியவா தான் சரியாக 3:30க்கு எழுந்து வந்து என்னையும் எழுப்பி விடுறேன். எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது. 3:30 மணின்னு சரியா எப்படி பெரியவா என்று அவன் கேட்டு முடிப்பதற்குள் ஏதாவது கர்ண யக்ஷனி என் காதில் வந்து மணி 3:30ன்னு சொல்கிறதா ஒன்று சந்தேகமா உனக்கு என்றபடி கடகடவென்று சிரித்தார் பெரியவா. என் காதில் ஒரு யக்ஷனியும் வந்து சொல்லலை. மணி 3:30ன்னு என் காதில் வந்து சொன்னது பஸ். அதுவும் மதுரை டிவி சுந்தர ஐயங்காரோட டிவிஎஸ் பஸ். ஆச்சரியப்படாத, முதல் நாள் சரியா 3:30க்கு நீ ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர அப்படின்னு சொல்லி எழுப்பினோல்லையோ, அப்போது வாசப்பக்கம் வந்தேன்னா அப்போ ஒரு பஸ் சத்திர வாசலை தாண்டி டவுனுக்குள்ளே போச்சு. அடுத்த 2 நாளும் அதே பஸ்ஸை 3:30க்கு பார்த்தேன். அப்புறமா விசாரிச்சா அது டிவிஎஸ் கம்பெனியோட பஸ். மதுரையிலிருந்து புதுக்கோட்டைக்கு விடிய காலம் வர முதல் பஸ்ஸுன்னும் சொன்னான். சத்திர வாசலை அந்த பஸ் விடிய காலம் சரியாக 3:30க்கு தாண்டி போகிறது. ஒரு செகண்ட் அப்படி இப்படி மாறலை. டிவிஎஸ் பஸ் ஒரு இடத்துக்கு வர்ற டயத்தை வச்சுட்டே நம்ம கடிகாரத்தை சரி பண்ணிக்கலான்னு சொல்லுவா. அது வாஸ்தவந்தான். 3 நாள் சரியாக பார்த்து வச்சுட்டேன். 4ஆம் நாளில் இருந்து அந்த பஸ்ஸோட சத்தம் கேட்ட உடனேயே தானாக எழுந்துட்டேன். வேற ஒரு பெரிய ரகசியம் ஒன்றுமே இல்லடாப்பா நாகு என்று பெரியவா மிகவும் ரசித்து சிரித்தார். ஒரு பஸ் போவதை கூட கவனித்து, அதுவும் ஒரு நாள் இல்லை, விடாமல் தினமும் கவனித்து அதையும் ஸ்லாகித்து கூறும் நுணுக்கமான பேரறிவு பெரியவாளுக்கு இருப்பதில் ஆச்சரியமில்லை. ஏனென்றால் பெரியவா என்றாலே பேரறிவுதானே. பி ஃபார் பர்ஃபெக்ஷன் என்பதை விட பி ஃபார் பெரியவா என்று சொல்லலாம். நாமும் இந்த குணத்தில் துளியையாவது நம்முடைய தினசரி வாழ்க்கையில் கடைபிடிக்க பெரியவா அனுகிரகம் பண்ண பிரார்த்தனை செய்வோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகாபெரியவா சரணம். இதுபோல் தினந்தோறும் மகாபெரியவா மகிமைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபெரியவா மகிமை, ஆன்மீக கதைகள், ஸ்லோகங்கள், ஆன்மீக தகவல்கள், ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகாபெரியவா சரணம்.